வணக்கம். வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து எல்கேஜி, யூகேஜி சிறப்பாசிரியர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்குமா? அதை பற்றி தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இப்போது அவங்களுக்கான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் 2381 எல்கேஜி, யூகேஜி ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து மாதம் ரூ. 5000 ஊதியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் இதே போல் வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் இதுக்கான எந்த அறிவிப்புமே வந்து வரல. ஏன்னா இன்னும் எல்கேஜி, யூகேஜி அட்மிஷன் வந்து தொடங்காமல் இருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் வேக்கன்ட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுனா தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 59 இடங்களில் எல்கேஜி, யூகேஜி சென்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலமாக ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாநகராட்சி மூலமாக நடத்தப்படக்கூடிய பள்ளிகள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து எல்கேஜி, யூகேஜி சென்டர்ஸ் வந்து தொடங்க போகிறாங்க 59 இடங்களில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது புதுசாக வந்து எல்கேஜி, யூகேஜி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னோட கருத்து தான். பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது, இதுக்கான கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் அப்டேட் பண்ணுறேன். நியூஸ் கிடச்சிச்சின்னா. இந்த வீடியோவை பார்க்குற கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் இந்த 59 இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி, யூகேஜி சென்டர்ஸ் வந்து வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இந்த 59 இடங்களில் சேர்ந்தவங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் நீங்கள் நேரடியாக கூட கேட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் ஏதாவது தெரியுது அப்படின்னா கூட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்போஸ் வேக்கன்ட்டி இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து இதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். பிஎஸ்சி பிஎட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் டெட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க, இல்லாதவங்களுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 5000 தான் வந்து ஊதியம் கொடுக்குறாங்க. இன்னும் ஊதிய உயர்வை பற்றின எந்த அறிவிப்பும் வரல. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ அடுத்த விஷயமா, இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எந்தெந்த இடங்களில் புதுசாக எல்கேஜி, யூகேஜி சென்டர்ஸ் வந்து தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 8 நடுநிலை பள்ளிகள்லையும் 51 ஆரம்ப பள்ளிகள்லையும் எல்கேஜி, யூகேஜி சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க மானாக்கா வீதி, அதாவது எம்என்கே ரோடுன்னு சொல்லுவாங்க, அடுத்து நீலிகோணாம்பாளையம், எஸ்ஐஹெச்எஸ் காலனி, சேரன் மாநகர், அப்பநாயக்கன் பாளையம், சுப்பிரமணியம் பாளையம், வீரகேரளம், போத்தனூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாநகராட்சியோட நடுநிலை பள்ளிகள் இருக்குது. இந்த இடங்களில் வந்துட்டு எல்கேஜி, யூகேஜி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஒக்கிலியர் காலனி, செல்வபுரம் வடக்கு, மணியக்காரன் பாளையம், பிஎன் புதூர், ராமலிங்கம் காலனி, சித்தாப்புதூர், புளியகுளம், ராமநாதபுரம், கணேசபுரம், ஒண்டிப்புதூர் தெற்கு, ஒண்டிப்புதூர் வடக்கு, கள்ளிமடை, சீரநாயக்கன் பாளையம், உடையாம்பாளையம், பனைமரத்தூர், கணபதி, நல்லாம்பாளையம், மருதூர், சொக்கம்புதூர், கரும்புக்கடை, பாலரங்கநாதபுரம், வேளாண்டிபாளையம், முத்துசாமி காலனி, தேவாங்கப்பேட்டை, கோவில்மேடு, கேஎன்ஜி புதூர், கண்டபாளையம், பொங்காலியூர், அசோக் நகர் கிழக்கு, கல்வீரம்பாளையம், சிக்கராயபுரம், மாச்சம்பாளையம், காமராஜ் நகர், கோண்டி நகர், ராமசெட்டிபாளையம், நரசிம்மபுரம், அண்ணா நகர், இடையார்பாளையம், அஞ்சகம் நகர், விலாங்குறிச்சி, சிவானந்தாபுரம், எல்பிஜி நகர், கந்தசாமி நகர், சரவணம்பட்டி, வெள்ளக்கிணறு, காலப்பட்டி, வலியாம்பாளையம், கருப்பராயன்பாளையம், ரங்கசாமி கவுண்டன்புதூர், வீட்டு வசதி வாரிய நகர் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகளில் எல்கேஜி, யூகேஜி வகுப்புகள் வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியரும் ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க வகுப்புகள் வந்து தொடங்குறதுக்கு. இதுக்கான செலவு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஊர் பேர் வாசிக்கும்போது ஏதாவது தப்பு விட்டுருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு ஒருத்தர்னு வச்சா கூட 59 பேருக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த சேர்ந்தவங்க கொஞ்சம் விசாரிச்சுட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.